ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இன்னைக்கு தரிசனத்துக்கு எவ்வளவு நேரம் ஆகுது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கூடவே இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து டிடிடில இருந்து வந்து புக்கிங் போர்ட்டலோட ஃபீட்பேக் கேட்டு நமக்கு ஒரு கால் வருது. இது ஒரு டைம் இல்ல, இப்போ நம்ம மொபைல் நம்பர் யூஸ் பண்ணி நிறைய டிக்கெட்ஸ் எல்லாம் புக் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம அதுக்கு ரிப்பீட்டடா வந்துட்டு தான் இருக்கு. ஒரு சிலர் வந்து இது வந்து உண்மையான காலா, ஃபீட்பேக் கொடுக்கலாமா, அட்டன் பண்ணலாமான்னு சொல்லிட்டும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு. இதை பத்தி நம்ம கால் சென்டர்ல கேட்டப்போ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அது இல்லாம டிடிடில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்டான இன்ஃபர்மேஷனையும் இந்த வீடியோல பார்க்கலாம். இது போல நீங்க திருமலை தரிசனத்துக்கு போறதுக்கான தகவல்களை தொடர்ச்சியா ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நமக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ வாங்க இன்னைக்கான இன்ஃபர்மேஷனை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வரக்கூடிய அந்த கால் பற்றின இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஸோ அந்த காலில் என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் டெலிகிராமில் அந்த ஆடியோ வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்காவது அது தெரிஞ்சுக்கணுன்னா கேட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து புக்கிங் போர்ட்டலோட எப்படி இருக்குது உங்களுக்கு புக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்டாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு நம்பர் சொல்லி வந்து ப்ரெஸ் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா 8645361848 அப்படின்ற ஒரு நம்பர்லேருந்து தான் வருது. சில டைம் வந்து அது வரும்போதே நியூசன்ஸ் கால்ஸ் இல்லைனா ஃபேக்கு அந்த மாதிரி வந்து ஒரு இதோட தான் அந்த கால் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இதை அட்டன் பண்ணி நம்ம ஒரு டைம் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ஸோ நேற்று வந்துச்சு, இன்றைக்கும் அந்த கால் வந்து வந்துச்சு. இது வந்து நம்ம குரூப்பில் ஷேர் பண்ணப்போ ஒரு சில பேர் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, இது வந்து அட்டன் பண்ணாதீங்க, இது வந்து ஒரு ஃபேக்கான கால் அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்காக எல்லாருக்குமே தெரியும் டிடிடியோட ஹெல்ப் டெஸ்க் நம்பர் வந்து 155257. உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா இதில் கால் பண்ணி நம்ம நிறைய விஷயங்கள் இதில் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தமிழ்லையும் பேசுவாங்க. இதில் கால் பண்ணி கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை இது வந்து ஃபேக் கிடையாதுங்க, இப்போ வந்து ஒரு சர்வே போய்கிட்டு இருக்கு, டிடிடியோட போர்ட்டில் இருந்து தான் அஃபீஷியலாக இந்த கால் வந்து பண்ணுறாங்க, நீங்கள் தாராளமாக அதோட ஃபீட்பேக் கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த அவங்க வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால யாருக்கும் கால் வருதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பயப்பட தேவையில்லை. சப்போஸ் நீங்களே தர்ஷனத்துக்கு போயிருக்க மாட்டீங்க, வேறு யாருக்காவது கூட வந்து தர்ஷன் டிக்கெட்லாம் புக் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கால் வரும். ஸோ அந்த நம்பரில் நம்ம வந்து தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஸோ அவங்க கால் பண்ணி அந்த புக்கிங் போர்ட்டலோட எப்படி இருக்குது, ஸோ உங்களுக்கு அந்த போர்ட்டல் யூஸ் பண்ண நல்லா இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி தான் ஒரு ஃபீட்பேக் வந்து கேதர் பண்ணுறாங்க. மேபி இந்த போர்ட்டலில் நிறைய இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதனால் அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக கூட இந்த சர்வே வந்து பண்ணலாம். இந்த ரீசன்ட் புக்கிங் புரோட்டாசி புக்கிங்லாம் நிறைய பேர் 300 தர்ஷனத்தில் பேமெண்ட்டே போகலன்னு சொல்லிட்டு நிறைய எரர் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து புக்கிங் டைமில் ஃபேஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு கால் வந்துச்சுன்னா ஃபீட்பேக் வந்து என்டர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேர்த்திட்ட கேதர் பண்ணதுக்கப்புறமா அது எல்லாமே அவங்க அப்டேட் பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. இது ரெண்டுமே உண்மையாக இல்லையான்னு சொல்லிட்டு நான் வந்து ஆடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து போயிட்டு பாருங்கள். டெலிகிராம் சேனலோட லிங்க் வந்து எல்லா வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து அந்த பேசின ஆடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு விஷயம். இந்த கால் வந்து வருது. ஸோ நேற்றுலேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, எனக்கு நேற்று இன்றைக்கி 2 நாள் வந்துச்சு. உங்களுக்கும் வந்திருந்தா கீழே இருக்க கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து குரூப்பில் நம்ம ஷேர் பண்ணி கேட்டதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, இந்த நம்பரை வந்து பிளாக் பண்ணுங்கள், சப்போஸ் அட்டன் பண்ணால் மொபைல் வந்து ஹேங் ஆகும், ஹேக் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து ஒரு நியூ சாஃப்ட்வேர் இருக்குது ஹேக்கிங் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இது வந்து ட்ரூ காலர்லேயுமே வந்து நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது அட்டன் பண்ணாதீங்க, இது வந்து ஒரு ஃபேக்கான கால், அந்த மாதிரி தான் நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அஃபிஷியலாக நம்ம கேட்டதுக்கு வந்து சொன்ன விஷயம் வந்து இல்லை, இது வந்து டிடிடிலேருந்து இப்போ புதுசாக வந்து சர்வே எடுக்கிறாங்க, அதுக்காக தான் இந்த கால் உங்களுக்கு வருதுன்னு சொல்லிட்டும் டிடிடியோட ஹெல்ப் டெஸ்கில் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு விஷயம். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா, கீழ் திருப்பதியில் டெய்லியுமே ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி மத்தியானம் வந்து 2 மணிக்கெலாம் பார்க்கும்போது விஷ்ணு நிவாசம்லாம் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. 7:30 மணிக்கே வந்து டோக்கன்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் ஆகிடுச்சு. ஸோ இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன டோக்கன் இதோட ஸ்டேட்டஸ், அதாவது என்ன எவ்வளோ டோக்கன் கொடுத்தாங்க அப்படின்னா 3:30 மணியோட ஸ்டேட்டஸ் படி 17,333 டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணியோட ஸ்லாட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து மத்தியான ஸ்லாட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நைட்டு 10 மணி வரைக்கும். ஸோ டோக்கன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. மதியம் கூட கவுண்டர் போன ஒரு சில பேர் வந்து வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகம். இது விஷ்ணு நிவாசத்தில் 2 மணியோட ஸ்டேட்டஸ், அந்த டோக்கன் வாங்குறதுக்காக எவ்வளோ பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து இன்னைக்கு டோக்கன் வாங்குறதுக்காக போயிட்டு அங்கேருந்து அப்டேட் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. க்ரௌடு வந்து எஸ்எஸ்டி டோக்கன் வாங்குறதுக்கு இப்போ ஹெவியாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. வீக்கெண்ட்ஸில் போகிறீங்கன்னா கண்டிப்பாக எஸ்எஸ்டி டோக்கனில் போனீங்கன்னா தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும். நேரடி சர்வதர்ஷனம் அப்படின்றது நமக்கு இன்னுமே டைம் அதிகமாக தான் எடுக்கும். ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட விஷ்ணு நிவாசம், மெயின் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ஸ்ரீனிவாசம், அலிப்பிரி நடைபாதை கிட்ட பூதேவி காம்ப்ளெக்ஸ், இந்த 3 இடத்துலையும் உங்களுக்கு கிடைக்கும்.
பூதேவி காம்ப்ளெக்ஸில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போகிறதுக்கான டோக்கன்ஸுமே வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னா டைம் வந்து 7:30 மணி ஸ்டேட்டஸ்க்கு 2214 டிக்கெட்ஸ் வந்து ஸ்ரீவாரிமெட்டோட டோக்கன்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா, இது வாங்கினா கண்டிப்பாக நடந்து தான் போகணும். நம்ம இப்போ வந்து பஸ்லாம் போயிட்டு அடுத்த நாளில் ஸ்கேன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 1200வது படியில் ஸ்கேன் பண்ணால் மட்டும்தான் அந்த டிக்கெட் வந்து உங்களுக்கு வேலிடாக இருக்கும். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஆடி மாத அமாவாசையை முன்னிட்டு 3 நாட்களுக்கு ராமேஸ்வரம் சுற்றுலாவுக்கு முன்பதிவு வந்து தொடங்கியிருக்கு. டிடிடிசி வெப்சைட்டில் வந்து இது தேவைப்படுறவங்க வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் ஆன்மீகம் ரிலேட்டடாகவும் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நேரடி சர்வதர்ஷனம்னு பார்த்தீங்கன்னா சுமார் 20 மணி நேரம் வந்து ஆகுது. எல்லா கம்பார்ட்மெண்ட்டும் ஃபில் ஆகி நாராயணகிரி ஷெட்டும் ஃபில் ஆகி வெளியில் வரைக்கும் க்யூ இருக்குன்னு சொல்லிட்டு டிடிடி அஃபிஷியலாக சொல்லியிருக்காங்க. நேற்று 68,229 பேர் தான் தர்ஷன் வந்து பார்த்துருக்காங்க. நேரடி சர்வ தர்ஷனம் அப்படின்னும் போது நமக்கு வெள்ளி சனி ஞாயிறு இந்த 3 நாளுமே ஓரளவுக்கு க்ரௌட் அப்படின்றது உங்களுக்கு அதிகமாக தான் வந்து இருக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் எஸ்எஸ்டி டோக்கனில் பிளான் பண்ணிக்கிறது தான் பெஸ்ட்டாக வந்து இருக்கும். இல்லை அப்படின்னா நமக்கு நிறைய சிரமங்கள் இருக்கும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த டோக்கனில் போனீங்கன்னா மினிமமாக நமக்கு வந்து ஒரு 3 மணி நேரம், மேக்ஸிமம் ஒரு 6 மணி நேரத்தில் எஸ்எஸ்டி டோக்கனோ இல்லை வந்து ஸ்ரீவாரிமெட்டு டோக்கன்லேயோ தர்ஷன் பார்த்துடலாம். நேரடி சர்வ தர்ஷனம் அப்படின்றது சொல்ல முடியாது. ஸோ மினிமம் வந்து ஒரு 15 மணி நேரம்னா மேக்ஸிமம் 20-24 மணி நேரங்கள் கூட வந்து ஆகலாம். அதுக்கு அடுத்தது நீங்கள் ஜூலை மாதத்தில் திருமலைக்கு தரிசனம் போகிறீங்கன்னா இந்த அப்டேட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்ரீவாரி கோயிலில் ஜூலை மாதத்தில் 2 முறை கருட வாகன சேவை இருக்குது. ஜூலை 10ஆம் தேதி அன்னைக்கு குரு பௌர்ணமியை முன்னிட்டு கருட வாகன சேவை இருக்கும். அதே மாதிரி 29ஆம் தேதி வந்து கருட பஞ்சமியை முன்னிட்டு கருட வாகன சேவை இருக்கும். ஸோ இது 2 நாளுமே வந்து நம்ம கருட வாகன சேவை வந்து பார்க்க முடியும். ஜூலை மாதத்தில் 10ஆம் தேதியும் 29ஆம் தேதியும் திருமலையில் வந்து பௌர்ணமி கருட சேவை வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 10 வந்து குரு பௌர்ணமின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பஞ்சமி கருட பஞ்சமி வந்து 29ஆம் தேதி. ஸோ இந்த 2 நாளில் போகிறீங்கன்னா கருட வாகனத்தில் மலையப்ப சுவாமிகளில் மாட வீதியில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஜூலை மாதத்தில் போகிறவங்க நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஜூலை மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்ரீனிவாச திவ்யானுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா அடுத்த மாதமும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ வந்து ஆகஸ்ட்டுக்கு வந்து வேணுங்கிறவங்க வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் மந்த் ஆன்லைனில் புக் பண்ணிக்கலாம். டெய்லியுமே கீழ்த்திருப்பதியில் வந்து அலிப்பிரி நடைபாதை கிட்ட அந்த ஹோமம் நடக்கிற இடத்துல 50 டிக்கெட்ஸ் வந்து ஆஃப்லைனில் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிஸ் அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா 300 ரூபா தரிசனத்தில் 2 பேர் சுவாமி தரிசனம் வந்து பார்க்க முடியும். அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. புக்கிங் போர்ட்டலில் லேட்டஸ்ட்டான ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. தர்ஷன் அண்ட் அக்கமடேஷன் குவாட்டா வந்து ட்ரஸ்ட்டு ஸ்கீம் டோனர்ஸ்க்கு வந்து செப்டம்பர் மாதத்துக்கு வந்து எப்போ ஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா 30ஆம் தேதி அன்றைக்கி காலையில் 11:30 மணிக்கு ஓப்பன் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. நமக்கு செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா டிக்கெட்ஸ் புக்கிங்குமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. உங்களுக்கு செப்டம்பருக்கு டிக்கெட் வேணும் அப்படின்னா வெயிட் பண்ணி ஹோமம் டிக்கெட் தான் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிரம்மோற்சவம் டைமில் ஹோமம் டிக்கெட் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னா ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா அதில் 300 ரூபா தரிசன டிக்கெட் தான் கொடுப்பாங்க. 300 ரூபா தரிசன டிக்கெட் வந்து எல்லா நாளுமே வந்து ஓரளவுக்கு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால இருக்கிறதுக்கு சான்ஸ் வந்து இருக்குது. வெயிட் பண்ணி அதை ஒன்று ட்ரை பண்ணுங்கள். அதை விட்டால் புரட்டாசி தர்ஷன் போகிறதுக்கு எஸ்எஸ்டி டோக்கன் இல்லைனா நேரடி சர்வ தர்ஷனத்தில் தான் போகிற மாதிரி இருக்கும். இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டான அப்டேட். அடுத்து இன்னொரு யூஸ்ஃபுல்லான அப்டேட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.